ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம இட்லி பொடி பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நான்ஸ்டிக்லேயே இல்லாட்டி நீங்கள் வடை சட்டி இருந்தால் வடை சட்டிலையும் சூடு பண்ணிக்கலாம். சும்மா ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கருக்க வேண்டாம். ஆனால் அந்த பச்சை வாசனைலாம் போய் ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே அளவு கடலைப்பருப்பு அதுவும் அதே மாதிரி நம்ம இந்த சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ கடலைப்பருப்பு உளுந்து அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் சூடாகிட்டு அந்த ப்ரௌனிஷ் கலர் வரணும். கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப கரிக்கக்கூடாது, கரிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பச்சை மிளகு, வரமிளகு, கருவேப்பிலை, வரமிளகு, அப்புறம் பெருங்காய பவுடர், அப்புறம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளுன்னா கருப்பு எள்ளு சேர்த்திக்கோங்க. அப்புறம் உப்பு அதையும் போட்டு அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. எல்லாமே வரமிளகு எவ்வளோ காரம் உங்களுக்கு வேணுமோ, இப்போ நான் ஒரு 7 வரமிளகா பக்கம் எடுத்துருக்குறேன். உப்பு அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நிறைய போட்டுக்கோங்க, இல்லாட்டி அளவாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் இதெல்லாம் சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது க்ரீனிஷ் கலர், ஏன்னா கருவேப்பிலை நிறைய போட்டுக்கணும். நம்ம சும்மா கருவேப்பிலை சாப்பிட மாட்டோம் பச்சையாக. ஸோ இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது, முடியெல்லாம் நல்லா வளரும்பாங்கள்ல. அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்திங்களா, தோசைக்கு மேலே இப்படி தூவி அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டி, ஈஸி வேலை. வெளியில் வாங்குறத விட நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சிட்டோம்னா மாதக்கணக்கில் இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. ஏன்னா அளவாக ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா போதும், அப்போ நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய். எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஒரு லைக் பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணிடுங்க பார்க்குறவங்க ப்ளீஸ். ஓகே, பாய்.